விலங்குகளோட உலகமான காட்டுல நடக்கிற எல்லா இன்சிடென்ட்ஸுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஒரு அனிமல் அதோடைய தவறான எதிரிக்கிட்ட மோதினதுனால என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோல போலாம். நம்பர் 10. இந்த டாக் கீழே இருக்க அந்த எலக்ட்ரிக் ஈலை பார்த்து சாதாரண ஒரு ஃபிஷ்னு நினைச்சு சாப்பிட போகுது. அந்த எலக்ட்ரிக் ஈல அது தொட்ட உடனே என்ன ஆகுதுன்றது நீங்களே பாருங்க. நம்பர் 9. உருவத்தை வச்சு எப்பவுமே எடை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த எலி அவ்வளவு பெரிய பாம்பு கிட்ட இருந்து எப்படி தப்பிக்குதுன்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஸ்னேக் அந்த எலியை அட்டாக் பண்ண வரும்போது அந்த எலியோட எஸ்கேப்பிங் ஸ்கில்ல பார்த்து நானே வியந்துட்டேன். செகண்ட் டைம் அந்த ஸ்னேக் அட்டாக் பண்ண வரும்போதும் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருச்சு. பட் தேர்ட் டைம் அந்த ஸ்னேக் அட்டாக் பண்ண வரும்போது மாட்டிக்கிச்சு. பட் அப்பவும் அந்த பாம்பை எப்படி தூக்கி வீசிட்டு எஸ்கேப் ஆகுதுன்றத பாருங்க. ஃபோர்த் டைம் அந்த பாம்பு அந்த எலியை இனிமே அட்டாக்கே பண்ண முடியாத மாதிரி அது கண்ணிலே மண்ணு போட்டுட்டு போயிடுது. நம்பர் 8. இந்த கோழியும் அதோட சிக்ஸும் தவறான நேரத்துல தவறான இடத்துக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அதுல ஒரு சிக் அந்த ஹார்ஸ்க்கு ஒரு குட்டி ஸ்நாக்கா மாறிடுச்சு. நம்பர் 7. பூனையோட நேச்சரே எப்பவுமே எல்லா திங்ஸையும் கியூரியஸா பார்க்கும். இந்த கேட் வளர்க்குற அதே வீட்டுல ஆக்டோபஸும் வளர்க்குறாங்க. இந்த கேட்க்கு பாவம் பசிக்குது போல, சோ ஒரு ஆக்டோபஸ் எடுக்க போயிருக்கு. அதுக்கு அந்த ஆக்டோபஸ் என்ன சாப்பிடாதுன்னு சொல்லி அந்த கேட்டோட ஃபேஸையே டைட்டா பிடிச்சிருச்சு. அதையும் மீறி அந்த கேட் அந்த ஆக்டோபஸை சாப்பிட்டு முடிச்சிருச்சு. நம்பர் 6. கழுகு எப்பவுமே தன்னுடைய இரையை தேடுறதுல ரொம்பவே ஷார்ப்பா இருக்கும். எந்த ஒரு அனிமலை குறி வச்சாலும் அதை வேட்டையாடாம விடாது. இந்த ஈகிள் அந்த பாம்பை வேட்டையாட நினைக்குது. அந்த பாம்பும் தன்னை காப்பாத்திக்க எவ்வளவோ ட்ரை பண்ணுது. லாஸ்ட்ல அந்த கழுகு அந்த பாம்பை எப்படி ஆக்கிடுச்சுன்றத பாருங்க. நம்பர் 5. இங்க இருக்க சோல்ஜர்ஸ் அந்த மங்கி கிட்ட அவங்களோட AK-47 கன்னை விளையாட்டுத்தனமா கொடுக்குறாங்க. பட் சடனா அந்த கன்னை வச்சே அவங்க எல்லாரையும் அது ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நம்பர் 4. crocodiles-ஓட வேட்டையாடுற ஸ்டைலே எப்படின்னா, crocodile இருக்க அந்த ஏரியில தண்ணி குடிக்க வர மிச்ச அனிமல்ஸ் எல்லாத்தையும் கண்ணிமிக்கிற நொடியில டக்குன்னு கேட்சப் பண்ணிடும். இந்த யானையும் அதோட குட்டியும் தண்ணி குடிக்க வரும்போது இவ்ளோ பெரிய உருவத்தையே தனக்கு இரையாக்கிக்கணும்னு நினைக்குது. அது தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் போது அதோடைய தும்பிக்கையை எப்படி பிடிச்சு இழுக்குதுன்றத பாருங்க. நம்பர் 3. இந்த வீடியோல ஒரு ஜாகுவர் crocodile கிட்ட உன்னுடைய ஸ்டைல் அதுனா என்னோட ஸ்டைல் என்னன்றதை பாரு அப்படின்னு சொல்லி டைரக்டா தண்ணிலே போய் அந்த crocodile வேட்டையாடி எடுத்துட்டு வருது. நம்பர் 2. பைத்தான். இதோட நேச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வேட்டையாட நினைக்கிற அந்த அனிமலோட மசிலே ஸ்குவீஸ் ஆகிற அளவுக்கு டைட்டா அதை சுத்தி பிடிச்சுக்கும். சோ அது மாதிரி இந்த சிங்கத்தை அந்த பைத்தான் என்ன பண்ணுதுன்றத பாருங்க. நம்பர் 1. ஜீப்ராவை வேட்டையாடுறது அப்படின்றது லயன்கே ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா. ஏன்னா ஜீப்ரா ரொம்பவே எக்ஸ்ட்ரீமான ஒரு ஸ்பீட்ல ஓடக்கூடியது. ஜீப்ராவால 1 ஹவருக்கு 68 கிலோமீட்டர்ஸ் ஓட முடியுமா. ஜீப்ராவோட கிக்ஸ் ஒவ்வொன்றும் இந்த உலகத்திலே டாலஸ்ட் அனிமலான ஜிராஃப் அதோட கால்களால உதைச்சா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குமோ அதுக்கு ஈக்குவலா இருக்குமா. அப்படி இருக்க ஜீப்ராவோட தலையே இந்த லயன் எப்படி ரிப் பண்ணி எடுக்குதுன்றத பாருங்க. இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.